ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திவ்யா வந்து பின்னாடி போய் பேசுகிறாங்க தான். இன்றைக்கி அரோரா கிட்டே பேசுனாங்க, ஆதிரை கிட்டே பேசுனாங்க, கனிக்கிட்ட பேசுனாங்க, விக்ரம் கிட்டே பேசுனாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியே அவங்க வந்து பின்னாடியே பேசலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சுத்தமாக புரியல. உண்மையிலுமே அவங்க பின்னாடி பேசலையா? அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டானு எனக்கு புரியல. அவங்க இத்தனைக்கும் வந்து நாமினேஷனில் கூட சொன்னாங்க, நான் பின்னாடியெல்லாம் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நிறைய பேர், அதாவது நிறைய பேருன்னு சொல்ல மாட்டேன், திவ்யா பிஆர்ஸ் எல்லாம் அவங்க பின்னாடியே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு புரியலை. இவங்களுக்கு உண்மையாலுமே அன்பு இருக்குது அப்படின்னா மற்றவங்க பேசும்போது அவங்க சாண்ட்ரா கிட்ட ஒரு நல்லது கூட இவங்க பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ்வளோ பாண்டு, இவ்வளோ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க சாண்ட்ராவை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல், இல்லை அவங்க இப்படி தான் அப்படி தான்னு இவங்க சொல்கிறாங்க. அண்டு மற்றவங்க வந்து அவங்க வந்து இப்போ தனியாக கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது கூட ஆமாம் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்கங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஒன்று பிடிக்கலன்னு சொல்லி நேரடியாக சொல்லணும். இல்லாட்டி அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க எனக்கு ஆனால் அவங்க க்ளோஷர் கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் கூட நல்ல பாயிண்ட் இல்லையா? நீங்கள் நல்ல பாயிண்ட்டை எங்கேயுமே நீங்கள் சொல்லவே இல்லையே திவ்யா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றவங்க நல்லது பாயிண்ட்டு சொன்னால் கூட பின்னாடி நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுனீங்க இல்லைங்களா? அப்போ ஒரு சில பாயிண்ட் அவங்க வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட நீங்கள் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது கரெக்டு, ஆமாம் இவங்களுக்கு ஒரு இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லலையே திவ்யா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ திவ்யா இஸ் பிளேயிங் குட் கேம், ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன மக்களேன்னு நீங்கள் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.